ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையினால் திரும்ப 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 இந்த காணொளி மூலமாக நம்முடைய பெத்தேல் தேவ சபையின் சார்பாய் பங்காருப்பேட்டை கொரோனா சீசன்ல தொடங்கின அந்த வார்த்தை இன்று வரை ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 7 வருஷம் ஏறக்குறைய இந்த பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சபை மக்களே, நீங்க பார்க்குறீங்களா? உங்க நண்பர்களுக்கு அறிவிக்கிறீங்களா? தேனிலும் மதுரமான வார்த்தை இது, அருமையான கர்த்தருடைய வார்த்தை இது. இந்த வார்த்தைய நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று வேத பாடமாக வியாழக்கிழமை தோறும் இந்த பகுதியில் தான் படித்து வருகிறோம். இதை முடித்த பிறகு இந்த 2 தெசலோனிக்கேயர் முடித்த பின்பு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேறு ஒரு தலைப்பில் தேவ பிள்ளைகள் புரியும் வண்ணமாய் வசனத்தை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வசனத்தை கேட்க வசனம் வேண்டாம், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளருங்கள். சரி, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வைத்து சில காரியம் உங்களுக்கு சொன்னோம். 2ஆம் வசனத்தை வைத்தோம், சில காரியங்கள் குறிப்பிட்டோம். ஆண்டுடைய வார்த்தை என்ன என்று கடந்த வாரம் 3ஆவது வசனத்தில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியில் காலையிலே சபை மக்களுக்கும் ஏன் உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டதினால் இதற்குள்ளே நான் ஆழமாய் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த 3ஆவது வசனத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும், இந்த 7வது மாதம் முழுவதும் வேறு வேறு விதத்திலே வசனங்களை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் யார், ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார், செய்ய முடியும், நாம யாரை பின்பற்றி வாழ்கிறோம் என்கிற தெளிவான சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் கிருபை கொடுப்பார். அப்ப இந்த வசனத்துல நாம படிக்கும்போது இந்த தேவன் யார், இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் கொடுத்தாரு. அதுல 3 காரியம் நாம பார்த்தோம். அதுல குறிப்பாக நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்றும். எதுல ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு ஒரு 3 காரியம் சொன்னேன். இந்த பைபிள் ஸ்டடியில கூட ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் முக்கியம், வசனம் முக்கியம், நற்கிரியை முக்கியம், தேவன் நம்மை காக்கிறவர் என்பதை கேட்டோம். இந்த தேவன் யாருன்னு கூட பார்க்கும்போது அதே வசனம் சொல்லுகிறது. அவர் யார் தெரியுமா? உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன். கவனிக்கிறீங்களா? எல்லாமே மாறிடுங்க, எல்லாரும் மாறிடுவாங்க, எல்லாம் மாறும், எல்லாரும் மாறுவாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. பலருக்கு அனுபவமா கூட இருக்கலாம். பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். இதான் உண்மையுள்ளவர். இந்த தெய்வம் மட்டும். எல்லா மனுஷர் அப்படி விட்டுருவாங்களா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி விட்டு போகிறவர்கள் உண்டு, பாதியிலேயே விடுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற விஷயம். இன்னொன்னு, இந்த உண்மை உள்ள தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அசைக்க முடியாத ஒரு பலன் தருவார். அசைக்க முடியாத பலன். நேற்று தானே 1ஆம் தேதி தொடங்கணும். இன்னைக்கு 2வது நாள் தானே இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. அசைக்க முடியாத பலன். ஆனா வாழ்க்கை அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்க இருதயத்தை சுக்குநூறா உடைக்குது, மனம் பாரம் அடையுது, அழவர போல இருக்கு.
மனசுக்கு வலியா இருக்கு, வெளியே சொல்ல முடியல, யாருக்கும் சொல்ல முடியல, பலவீனம் அடைஞ்சிடுறோம். ஆனா அந்த உண்மையுள்ள தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அசைக்க முடியாத ஒரு பலன் தருவார். எப்படி? ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்க, சாதாரணமா மண்ணு மேல கட்டுற வீடும் இருக்கு, ஒரு கல்லு மேல கட்டுற வீடும் இருக்கு. மத்திய 7ஆம் அதிகாரத்துல கூட இயேசு சாமி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. மணல் மேல் கட்டப்பட்ட மனுஷனுடைய வீடு அசைவது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியானது. வார்த்தையின் தாக்குதல். அன்னைக்கு புயல் அடிச்சுது, கடல் அலை போல அடிச்சு மோதுது, மணல் மேல கட்டப்பட்ட வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியா இருந்தது. அத போல சில நேரத்துல வாழ்க்கையில் ஸ்ட்ராங்கா இருப்போம், ஒரே ஒரு சின்ன வார்த்தை போதும் உடைஞ்சு போயிடுவோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அசைக்க முடியாத பலன் தருவார்னு சொன்னேனே, என்ன தெரியுமா? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமாய். யாருக்கு தெரியுமா இந்த அனுபவம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு வாழுறவங்களுக்கு தான். பைபிள் ஸ்டடி எதற்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை சீரடைய, ஸ்திரமடைய, தடுமாறாம, வைராக்கியமா, வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வாழ்க்கை, அந்த அடுத்த வாரம் முழுவதும் பலவீனம், விசுவாசம் இல்லை, அரசடிப்படுறது, அலைமோதுறது, ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைக்க முடியாம கண்ணீரோடு வாழுகிற வாழ்க்கை. உங்க அனுபவம் அப்படி இருக்கா? உங்க அனுபவம் அப்படிதான் இருக்கா? உண்மையுள்ள தேவன் நீங்கள் அசையாதபடிக்கு உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மட்டுமா, இந்த உண்மையுள்ள தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அந்த 3ஆம் அதிகாரத்தின் கடைசியில பார்க்கிறோம், எந்த தீங்கும் நம்மளை நெருங்காது. விசுவாசிங்க, எந்த தீங்கும் நெருங்காதுங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நில்லுங்க. என் அன்பு சபை ஜனங்கள், வாலிப தம்பி தங்கச்சி, இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தா கூட சரி, உங்க கண்ணுல இந்த வார்த்தை படும், உங்க காதுகள்ல இந்த வார்த்தை விழும், கண்டிப்பா விழும். ஆண்டவர் உங்களை விடமாட்டாருங்க, உங்களை நெருங்க விடமாட்டார். பைபிள்ல பார்க்கிறோம், சிங்க கெபி அனுபவம். ஒரு தப்பு செய்யல தானியேல், சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க. அப்படியே வருது, வேகமா வருது சிங்கங்கள். தானியேல் கிட்ட வந்த உடனே அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு எல்லாம் அப்படியே படுத்துக்குச்சு, ஒன்னும் டச் பண்ணல. நெருங்க எந்த மிருகங்கள் நெருங்க முடியாது, எந்த கொடூர காரியங்கள் உங்களை நெருங்க முடியாது. உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் இந்த மாதத்துல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வரும், உங்களை யாரும் ஒண்ணு தாக்க முடியாது. ஆனா உன்னதமானவரின் மறைவுல நீங்க இருக்கணும், தேவ சத்தத்தின் எல்லைக்குள்ள நீங்க இருக்கணும். தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்க விலக கூடாது. அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள, செட்டையின் நிழலுக்குள்ள, அவருடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, அந்த அபிஷேக நிறைவுக்குள்ள, அந்த ஆண்டுடைய வழி நடத்துதலுக்குள்ள உங்கள் வாழ்க்கை அடங்கி இருக்குமானால் ஏதும் நெருங்காது. அப்படியே உங்களை பாதுகாப்பார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் பொருளாதார காரியமா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதுவரைக்கும் நீங்க தாக்கப்பட்டிருக்கலாம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இந்த வேத பாடத்துல கலந்து வார்த்தையை விசுவாசிங்க. உண்மையுள்ள தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.